ஜெபம் பண்ண கடவோம். பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியின் நாளின் உயிர்த்தெழுந்த இந்த காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை நினைத்து நாங்கள் ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும் எங்கள் அழைத்து கொண்டு தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சிறப்பு ஈஸ்டர் ஆராதனை வேளையிலும் பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்வு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 173 பாமாலை 126 பாடுவோம். இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலுயா. கீதம் 173 பாமாலை 126 பாடுவோம்.
நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மயப்படுத்தவும், ஒரு பரிசுத்தவன் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரட எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளின் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்திற்கு நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுள் புறவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் சகோதர சகோதரிக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை பணியில் உலகில் நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறைகளை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடன் உண்மையை மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் தீவன் அடைக்கும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழக மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்பட்டு நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுந்த திருநாள் ஈஸ்டர் பண்டிகைக்குரிய சுருகு ஜெபம். எல்லாம் வல்ல பரமபிதாவே, முதுவரே மைந்தனான இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுதல் நம்பிக்கை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அடியாராகி நாங்கள் நாள்தோறும் பாவத்துக்கு மரித்து நீதிக்கென்று பிழைத்து என்றும் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு வாழும் வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். உட்காருங்கள். வேதபாட வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாயிருக்குமே. நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோவுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்ததினாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படி பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்து இருக்கிறீர்கள் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான்.
அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் காணப்படையும் காணப்படாததும் எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார். சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே விதமாய் தேவனுடைய பிரதமமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல குணம் உண்டாவதற்கு தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தேவனின் தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதேவி மேதேவன், மாணவர், உண்டாக்கப்பட்டவர், ஜனிப்பிக்கப்பட்டவர். பிதாவுடைய நேசமடைவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனவர், காரவும் நன்மையுண்டாகவும் பரமனுக்கு ரசாயன கந்தனது மனுஷனானார். நமக்காக சிலுவையை அறைந்து பாடுபட்டு ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 171 பாமாலை 124 பாடுவோம். இந்நாளே கிறிஸ்து வெற்றியை அடைந்து. கீதம் 171 பாமாலை 124 பாடுவோம்.
கர்த்தரும் உயிர்த்தெழுந்த இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி CSI கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக ஒரு எல்லாருக்கும் அன்பார்ந்த ஈஸ்டர் பண்டிகையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்ப நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாளில் ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் இந்த வாய்ப்புகள் நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக கர்த்தர் அதிகமாக உள்ளதின் ஆழத்திலிருந்து துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள், இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இதே ஆராதனை வேளையை 8:30 மணிக்கு CSI திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்கள் அதையும் நீங்கள் மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனைகள் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக ஒரு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏராளமான தேவைகள் உண்டு. இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவுவார்னு சொன்னால் நீங்கள் மனம் வந்து தாங்க முன் வரலாம். நிச்சயமாகவே அதனுடைய பலனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த சென்னையை சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். விசேஷமாக ஒரு அருமையான பேராசிரியருடைய குடும்பம் இது தாங்க முன் வந்திருக்கிறது. அருமையான பேராசிரியர் ராஜரத்னம் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை இந்த நாளில் காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த புதிய வருடம் அருமையான ஐயா அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமும் கிருபைகளும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு ஆண்டை காணப்பட கிருபை தருவாராக. ஆண்டவர் தாமே அவர்களையும் அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதே போல சென்னையை சார்ந்த திரு பாஸ்கர் ஜேம்ஸ், திருமதி ரோசலின் ஜேம்ஸ், இந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களும் இந்த அருமையான ஊழியத்திற்கு பல வகையில் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தினரை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவருடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். திரு இமானுவேல் ஜேம்ஸ் அவருடைய குடும்பத்தினருக்காக, திரு கிறிஸ்டோபர் ஜேம்ஸ் அந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, தேவனுக்கு கொடுத்த நல்ல குடும்ப வாழ்வுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் அவருடைய அருமையான பிள்ளைகள், மகள்கள் திருமதி ரூபா ஜேம்ஸ், திருமதி ரீட்டா ஜேம்ஸ், இந்த அருமையான பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக, அவர் தந்து வர எல்லா நன்மையான ஈவுகளுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் தாமே அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய இந்த ஆசீர்வாதமான இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அழைத்து கொண்டு தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன், இப்பொழுது நீ எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளினால் எங்கள் நிரப்பும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். மீண்டும் உங்களை எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டோடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் நிறுவ வாக்கியமாக வாசிக்கின்ற வேத பகுதி ஆகிய அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 15ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே வந்து நமக்காக வாழ்ந்து
அநேக உபதேசங்களை உபதேசித்து பல பாடுகளை பட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த நாளைத்தான் இன்றைக்கு அகில உலக மக்களும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளாக ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த நாளை மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட ஆசரித்து கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்து பிறப்பு எவ்வளவு ஒரு முக்கியமோ அதைவிட மிக மிக உன்னதமானது கிறிஸ்து பிறப்பும் மேன்மையான ஒரு காரியம்தான். அதனுடைய பரிபூரணம் எதில் இருக்கிறது சொன்னால் அவருடைய உயிர்த்தெழுதல் தான். ஒரு வேத பண்டிதர் டாக்டர் ஜான் ஸ்டார்ட் என்பவர் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய மைய பொருளாக இருக்கிறது. கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்தவ மார்க்கமே ஒன்றுமில்லை. கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் மற்ற மார்க்கத்திற்குள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகின்றார்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது வேதத்தில் சில பேர் உயிரோடு கூட எழுந்ததை நாம் வாசிக்கலாம். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் ஒரு விதவையினுடைய வீட்டிற்கு சென்று அங்கு அவளுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு அப்புறமாக வந்த எலிசா தீர்க்கதரிசி சூனமேலுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினதாக வேதத்தில் பார்க்கின்றோம். அதற்கு அப்புறமாக எலிசா தீர்க்கதரிசி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய எலும்புகள் மீது ஒரு பிரேதம் வந்து விழுந்தது. அது தொட்ட உடனே அந்த மரித்து போன அந்த சரீரம் உயிரோடு கூட எழும்பினதாக வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி ஒரு சில அற்புதங்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருந்த பொழுதும் கூட சில காரியங்களை மாத்திரம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒன்று, எவருடைய மகளை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினார். அதே போல் நாயினூர் விதையனுடைய மகனையும் உயிரோடு கூட எழுப்பினார். அது மாத்திரமல்ல, பெத்தானியா ஊரை சார்ந்த லாசருவை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினதாக வேதத்தில் பார்க்கிறோம். இங்கே அதே போல் பேதுரு அப்போஸ்தலன் தொற்காலை உயிரோடு கூட எழுப்பினார். அதே போல் பவுல் அப்போஸ்தலன் கூட ஐத்துவை என்ன செய்தாங்கன்னா உயிரோடு கூட எழுப்பினதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படி சில உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாரும் உயிரோடு கூட எழுந்த பிறகு சில காலங்கள் கழித்து அவர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவருடைய கல்லறை மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த உலகத்தில் வாழ்ந்தார். நமக்காக பாடுகளை பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணம் அடைந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த இந்த இரட்சகரைத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நித்தியமும் அழிவில்லாதவருமாய் இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஒருவராய் சாவாமை உள்ளவர் என்று அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்றான் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் நீண்ட ஆயுசு உடையவர் என்று சொல்லி. வெளிப்படுத்தல் 1:17ஆம் வசனத்தில் நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதாக ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. த ஹிஸ்டரி ஆஃப் ரோம் என்று சொல்லப்பட்ட இந்த புத்தகத்தை எழுதின தாமஸ் அர்னால்டு என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லும் பொழுது, அவர் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர் ஆராய்ச்சி செய்து பல புத்தகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து அவர் முடிவில் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் மிக மிக சிறப்பானதாக இருக்கிறது என்பதாக அவர் சொல்லுகின்றார். அதே போல் ப்ரொஃபஸர் வெஸ்ட் காட்டன் என்று சொல்லப்பட்ட ஒரு பேராசிரியர், வரலாற்று பேராசிரியர்,
அவரும் கூட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து ஆராய்ச்சி செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்ததான இந்த அதை குறித்ததான உயிரோடு கூட ஆதாரங்கள் வேறு எந்த ஒரு ஆதாரங்களை விட மிக மிக மேன்மையாக சிறப்பாக உள்ளது என்பதாக அவர் சொல்லுகிறதாக அவருடைய நூலிலே அவர் எழுதியிருக்கின்றார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கின்றார். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தபடினாலே அவர் தேவனுடைய குமாரன் என்று சுதன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்பதாக இங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கு உலக பிரகாரமாக எல்லா விதமான ஆராய்ச்சியினுடைய முடிவும் கூட இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கான ஒரு நல்ல ஒரு ஆதாரம் இருக்கிறது. அதே போல் வேத வசனம் கூட ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதாக மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவரை கல்லறையில் வைத்தார்கள். யூதருடைய பாரம்பரியத்தின்படி, கலாச்சாரத்தின்படி அவருடைய உடலை நன்றாக கழுவி தைலங்களை பூசி கீழே காலில் இருந்து ஒரு அருமையான ஒரு வெள்ளை துணி அப்படியே சரீரம் முழுவதுமாக சுற்றுவார்களாம். தலை வரைக்கும் சுற்றி மீண்டும் அந்த துணியில தைலத்தெல்லாம் நினைச்சவாங்கன்னா பூசுவாங்களாம். மீண்டும் தலையிலிருந்து கால் வரை நினைச்சுவாங்கன்னா அதே துணியை மீண்டும் அடுத்த துணியை நினைச்சுவாங்கன்னா அப்படி சுற்றுவாங்களாம். இப்படி நன்றாக சுற்றி அந்த கல்லறைக்குள் என்ன செய்து விடுவாங்கன்னா வைத்து விடுவார்கள். பிறகு என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீண்டும் கந்த வர்க்கங்கள்லாம் கொண்டு பூசுகின்ற ஒரு வழக்கங்கள்லாம் அங்கே இருந்திருக்கு. அதனால தான் அந்த ஸ்திரீகள் அதற்கு அடுத்த நாள்லாம் ஆண்டவருக்கு கந்த வர்க்கங்களை பூசும்படியாக வந்ததாக வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது அவருடைய ட்ரெடிஷன், ஒரு பாரம்பரியம் அப்படி என்ன செய்து இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கல்லறையிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வைத்திருக்கிறார்கள். மற்ற கல்லறைக்கு இந்த கல்லறை வித்தியாசம் இருக்குது. மற்ற கல்லறை அந்த குடும்பத்துக்காரங்களே வைத்து மூடி விடுவார்கள். ஆனால் இது ரோம அரசாங்கத்தினால் முத்திரையிடப்பட்ட ஒரு பெரிய ஒரு கல். அதற்கு காவலர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா இயேசுவின் சரீரத்தை யாராவது திருடிட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அப்படி அடைக்கப்பட்ட அந்த கல்லறையிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் என்ன செய்தார்னா உயிரோடு கூட எழுந்தார். வெள்ளிக்கிழமை மாலை பிற்பகல் 3 மணிக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் அன்றைக்கே அடக்கம் பண்ணப்பட்டார். சனிக்கிழமை முழுவதும் இருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் கால வேளையில், அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே இந்த கால வேளை என்பது ஒரு 7 மணிக்கு தான் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6லேருந்து 7, 7:30 வரை. அப்போ அதுவரை இருட்டாக தான் இருக்கணும். இந்த பெண்கள் கூட நினைச்சிருக்காங்கன்னா கல்றதோடதுக்கு விடிய காலம் 3 மணி 4 மணிக்கெலாம் வர மாட்டாங்க. நிச்சயமாக கொஞ்சம் விடிஞ்ச பிறகு தான் வருவாங்க. இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் நினைச்சிருக்க இவர்கள் வரும் முன்பாகவே உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 மணி நேரம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையில் நினைச்சிருக்க அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் ஊழியத்தை தொடங்கும் முன்பாக 40 நாள் உபவாசம் நினைச்சிருந்தார் இருந்தார். கல்லறையில் கிட்டத்தட்ட 40 மணி நேரம் இருந்ததாக வேத பண்டிதர்கள் என்ன செய்தாங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த என்னுடைய கல்லை புரட்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் புரட்டி போட்டு, ஏன்னா இந்த ஸ்திரீகள் வரும் முன்பாகவே என்ன செய்ய கல்லெல்லாம் புரட்டி போடப்பட்டு இருக்கிறது. அந்த தூதன் சொல்ல அவர் வைத்த இடத்தை பாருங்க, அவர் இல்லை, ஏற்கனவே உயிரோடு எழுந்துட்டார். அப்போ எதுக்கு இந்த கல்லறை திறக்கப்பட்டுச்சு? இந்த ஸ்திரீகள் இயேசுவை பின்பற்றினவர்கள் உண்மையாகவே இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கல்லை நினைச்சிருக்கிறாங்கன்னா புரட்டி போடப்பட்டதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து இந்த சீசர்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் ஒரு தரிசனமானதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிறகு அவர் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம்
24 31 சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த பிறகு அவர் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசருடைய கண்களை திறந்தார், அவர்கள் அவரை அறிந்தார்கள். அப்போ அதுவரை இந்த சீசர்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். இந்த அறியாமையிலிருந்து இந்த ஜனங்கள், அவருடைய சீசர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்கிறார். உயிர்த்தெழுந்த இரட்சகர் முதலாவது செய்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறியாமை என்னும் இருளில் இருந்து இந்த ஜனங்களை ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவுக்குள்ளாக கொண்டு வருகிறதை பார்க்கின்றோம். யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது இங்கு 20:9 சொல்லுகிறது, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இயேசு உயிரோடு கூட எழுந்த பிறகு இந்த சீசர்களை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம், அவங்க உயிரோடு கூட எழுந்ததை இவங்க அறியவே இல்லை. 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தாங்க, எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாங்க, மரித்தோர் உயிரோடு கூட எழுப்புறதெல்லாம் கூட இருந்து பார்த்த இந்த பேதுரு மற்ற சீசர்கள் கூட அவர் எழுந்திருப்பார்னு சொன்ன ஒரு எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை, அதை அறியவே இல்லை. எத்தனையோ முறை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இவர்கிட்ட சொன்னார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 10 33 34 ஆகிய வசனங்களிலே வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆயிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். இது யார்கிட்ட சொல்கிறாரு? அப்படி சீசர்கிட்ட தான் சொல்கிறாரு. நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 16 21 17 22 23 20 18 19 ஆகிய இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை குறித்து எல்லாரும் சொல்லிவிட்டு கடைசியாக 3ஆம் நாளில் உயிரோடு கூட நிச்சயவேன், நான் எழுந்திருப்பேன். அவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவில் போய் நான் நினைச்சுவேன் இருப்பேன், நீங்கள் என்னை அங்கே நினைச்சுவேங்க பார்ப்பேங்க என்றெல்லாம் ஆண்டவர் நினைச்சிருக்கிறார்னா சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கப்படி எத்தனையோ முறை இது 4 சுவிசேஷத்திலையும் அவர் தன்னுடைய பாடு மரணங்களை குறித்தும் உயிரோடு கூட எழுந்திருப்பதை குறித்து சொன்னாங்க. இதை பேதுரு அவர் பாடுபடக்கூடாதுன்னு சொன்னானே தவிர அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறது குறித்து அவன் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசித்த மாதிரி தெரியலை. நீங்கள் 20ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனத்தில் கர்த்தரை கண்டோம் அப்படின்ட்டு மற்ற சீசர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ தோமா என்ன சொல்கிறான்? அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இது தோமா அவன் நம்பல. கூட இருந்த சீசரெல்லாம் சொல்றாங்க, அவர் வந்தாரு, நாங்கள் அறை வீட்டில் பூட்டிட்டு உட்கார்ந்தோம், அவர் உள்ள வந்தாரு, அதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இவன் சொல்றான், நம்பவே மாட்டாங்க. இந்த பேதுருவை பாருங்க, 21ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் வசனத்தை சொல்றான், நான் சீமோன் பேதுரு மற்றவர்களை பார்த்து மீன் பிடிக்க போறேன். எல்லாரும் கூட கிளம்பிட்டாங்க. இந்த பேதுரு தான் சொன்னான், ஆண்டவரே காவலிலும் நான் சாவியிலும் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படி சொன்னான். கடைசி வரை அது மரணமே வந்தாலும் பின்பற்றி வருவேன் அப்படி சொன்னான். இப்போ இவன் தான் என்ன சொல்கிறான்னா, இயேசுநாதர் மரித்த பிறகு உயிரோடு கூட எழுந்ததை இவன் கண்ட பிறகும் கூட அவன் சொல்கிறான், நான் எங்கே போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன். அப்போ அவன் கூட இன்னும் முழுவதுமான ஒரு நம்பிக்கைக்குள்ளாக என்ன செய்யலைன்னா வரவில்லை. நீங்கள் மார்க்கிற சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 11ஆம் வசனத்தில், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை.
13ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இது சீசர்கள் ஒருத்தர் கூட இயேசுநாதர் உயிரோடு கூட எழுந்தார் என்று நம்பவில்லை. ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நான் வாழுவேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் வலது பரிசத்தில் நான் இருப்பேன், இடது பரிசத்தில் நான் இருப்பேன், அப்படிலாம் போட்டி சண்டை போட்டவங்க தான். ஆனால் இந்த சீசர்கள் ஒருத்தர் கூட நம்பலை. அதனால தான் இயேசுநாதர் என்ன செய்துட்டாருன்னா, அவர் பரலோகத்துக்கே 40 நாள் கழித்து போகிறதா வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாள் அவர் செய்த ஒரு காரியம் என்ன? அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே பல காரியங்களை அவர் சொல்ல வேண்டிய சூழலை, வேத வாக்கியத்தை சொன்னார், மற்ற காரியங்களை சொன்னார். நான் இருக்கும் பொழுது, அவர்களோடு கூட இருக்கும் பொழுது அவர்களுக்கு சொன்ன காரியங்களெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாரு. சொல்லிட்டு தம்ம உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பிக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5, 6, 7 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும்போது, 8 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும்பொழுது அங்கேயே அது சொல்லப்பட்டிருக்கு. அநேருக்கு தரிசனமானார். ஒரே நேரத்தில் 500 பேருக்கு அதிகமானவருக்கு தரிசனமானார். கடைசி அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று பவுல் சொல்லுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எதற்கு தெரியுமா? இந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் உண்மையாக உள்ளபூர்வமாக இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அந்த அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க? அந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? அப்படி இருந்ததுன்னா அவங்க விசுவாசத்தில் என்ன செய்யிருக்க மாட்டாங்க? சோர்ந்து போயிருக்க மாட்டாங்க. இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாக நடக்க தன்னை நினைச்சிருப்பாங்கன்னா ஒப்பு கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு உயிரோடு எழுந்ததன் மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கு பேதுரு அப்போஸ்தலன் மிக அழகாக சொல்லுகின்றான். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஏன் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும்? நாம் அவரை அறிந்து கொள்ளும்போது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையையும் சமாதானத்தையும் நாம் என்ன செய்து கொள்ள முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவை அறிவதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இயேசுவை பற்றி எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேத வசனத்தை நம்ம வாசிக்கத்தான் அறிந்து கொள்ள முடியும். ஜான் வெஸ்லி சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நான் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கிறேன் அநேக நாட்களில். அப்படி வாசிக்கும் பொழுது என் கண்கள் வலிக்கிறதுன்னு சொல்லுகிற இந்த காரியம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால தான் இங்கிலாந்து தேசத்தை அவர் அசைத்தாராம். அத்தனை மணி நேரங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவிலே நேரத்தை செலவிடுவாராம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசுவை அறிவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏதாவது ஒரு ஊருக்கு நம்ம கிளம்புகிறோம், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போவதற்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? ஒரு அதிகாரத்தை கடைமுறைக்காக நாம் வாசிப்போம். சில நீதிமொழிகளில் டெய்லி ஒரு அதிகாரம் மாத்திரம் வாசிப்பாங்க. ஆண்டவரை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்வதற்கு வேதத்தை மீண்டும் மீண்டும் நாம் என்ன செய்யணும்னா வாசிக்கணும். ஒரு முறை கூட வேதத்தை வாசிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்படி வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை பெருகணுமா? ஆண்டவருடைய சமாதானம் பெருகணுமா? இயேசுவை அறியணுங்க. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிந்து கொள்ள விட அதற்காகத்தான் உயிரோடு கூட எழுந்தார். முதல்ல இவங்க நம்பவே இல்லை சீசர்கள். அவங்க நம்பணும். என்னை நான் உயிரோடு எழுந்துட்டேன் என்பது அந்த அறிவு அவங்களுக்கு வேணும். ஆண்டவர் அதைத்தான் அவர் என்ன செய்தார்னா செய்கிறார்.
அநேக திருஷ்டாந்தங்கள். இதுக்காக 40 நாள் அவர் பரலோகத்துக்கு போகாமல் இங்கே இருக்கிறார். அப்போ எவ்வளவு ஒரு உன்னதமான கர்த்தர் பாருங்க நம்ம ஆண்டவரே. நம்ம பிள்ளைகள் அப்படியே கைவிட்டுட்டு போகலங்க, நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இது இயேசுவை பற்றி அறிகிற அறிவு நமக்கு என்ன கொடுக்க தெரியுமா? நித்தியமான ஒரு வாழ்வு கொடுக்கிறது. நித்தியமான ஒரு வாழ்வு கொடுக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படியாயிருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எனக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆகவே தான் எல்லா அப்போஸ்தலரும் நான் சிறியவனாக இருந்தாலும் கூட நான் பலத்த பெரிய காரியம் செய்திருக்கிறேன். சின்ன ஆசியாவையே கலக்கிறேன், ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன் பார்த்துக்கிடுங்க. அதனால் அவன் சொல்ற, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இது இயேசுவை பற்றி அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நித்தியமான ஒரு வாழ்வு கொடுக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் பற்றி அறிகிற அறிவை நாம் எல்லாரும் பெற்றிருக்கணுங்க, பெற்றிருக்க வேண்டும். அவர் உயிரோடு எழுந்தபடியினால் 1 தெசலோனிக்கேயர் 4:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மையும் உயிரோடு கூட நினைச்சு வராங்க, எழுப்புவார். அவர் உயிரோடு கூட எழுந்தது போல நம்மையும் அவர் உயிரோடு கூட எழுப்புவார். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் எழுதப்பட்டிருக்கிறது. 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஒன்றுபட்ட சோவியத் ரஷ்யா அதனுடைய அதிபர் லியோனிட் பிரஷ்னேவ் என்று சொல்லப்பட்ட அதிபர் அவர் மரணமடைந்தார். அகில உலக நாடுகளும் அவருடைய அடக்கத்திற்கு வந்திருந்தார்கள். இறுதிச் சடங்கு பங்கு பெறும்படியாக வந்திருந்தார்கள். அமெரிக்க தேசத்திலிருந்து அப்பொழுது துணை ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்களும் வந்திருந்தார்கள். 15ஆம் தேதி அந்த இறுதிச் சடங்கு நடைபெற்றது. எல்லாம் உலகத் தலைவர்கள் வந்து இறுதி மரியாதை செலுத்தினார்கள். அந்த கிரெம்ளின் மாளிகை சுவரிலே அது பக்கத்திலே அவரை அடக்கம் செய்யும்படியாக அவருடைய சரீரம் எடுப்பதற்காக இராணுவ வீரர்கள் அங்கு முறைப்படி அந்த பெட்டி எடுப்பதற்காக வந்தார்கள். அந்த கடைசி நேரத்தில் அவருடைய துணைவியார் வேகமாக அந்த சவப்பெட்டி அருகே ஓடி வந்து இந்த அதிபருடைய சரீரத்தில் பொருத்தப்பட்டிருந்த அந்த செங்கொடி, கம்யூனிஸ்ட் தேசத்தினுடைய அந்த அடையாளமே செந்நிறமான அந்த கொடி தான், வேகமாக எடுத்து அவருடைய கால் மாட்டிலே வீசி எறிந்தார். எறிந்துவிட்டு என்ன செய்ய தெரியுமா? அவருடைய சரீரத்தில் மேலிருந்து கீழ் வர ஒரு பெரிய ஒரு சிலுவை அடையாளத்தை வரைந்தார். எல்லாருக்கும் பெரிய ஷாக். கம்யூனிஸ்ட் கொடியை எப்படி எடுப்பது பெரிய தவறு, அதுவும் ஒரு அதிபருடைய சரீரத்தில் பொருத்தப்பட்டிருந்தது. நாஸ்திகர்களுக்கு அடையாளமே அந்த கொடி. இந்த அம்மா அதுக்கு நேர் எதிர்மாறாக கொடியை எடுத்து மாத்திரமல்ல சிலுவை அடையாளத்தை வரைந்தார்கள். அது ஒரு தேச துரோகத்திற்கு ஒப்பான ஒரு செயல். எல்லாரும் கேட்டாங்க, ஏமா அதை எடுத்தாங்க? என் இயேசு உயிரோடு கூட எழுது, இயேசு ஒரு நாள் வருவார், அப்பொழுது என் கணவன் உயிரோடு கூட எழுந்திருப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் எங்களை நம்ம எல்லாரையும் தம்மோடு கூட சேர்க்கப்படி வரும்பொழுது என் கணவன் உயிரோடு கூட எழுந்திருப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு, அதனால தான் செய்து அப்படி சொன்னாங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்வோமா? அந்த அம்மா என்ன செய்தாங்க? இயேசுவை சரியாக அறிந்திருந்தார்கள். இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. வாழ்க்கையில் சமாதானத்தையும் கிருபையும் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த உயிர்த்தெழுந்த இரட்சகரை இது வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கிறாங்க. கிரமமாய் நாம் வாசிப்போம், அந்த வேத வசனங்களை தியானிப்போம். உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய இந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும்.
அது மாத்திரமல்ல, இயேசு உயிரோடு கூட எழுந்ததுனால நம்ம பெற்றுக்கொள்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? அதை 1 கொரிந்தியர் 15:17 சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆண்டவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தபடினால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் நினைச்சதர்னா கொடுக்கிறார். எபேசியர் நிருபம் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நாம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்தோம். இயேசு உயிரோடு கூட எழுந்தபடினால நம்மை நினைச்சதார்னா உயிரோடு கூட எழுப்பினார். ஆகவே தான் ரோமர்கள் நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்ம எல்லாரும் நீதிமானாகப்பட வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எரிச்சதார்னா உயிரோடு கூட எழுந்தார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், உண்மைத்தான். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட உண்மைத்தான். அவர் உயிரோடு கூட எழுந்திராவிட்டால் நாம் மீண்டும் நம்முடைய பாவத்திற்காக என்ன செய்யணும்னா திருப்பி ஒரு பிராயச்சித்தை செய்ய வேண்டிய ஒரு வேலை நமக்கு வரும். திருப்பி நம்ம ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தபடினால நிரந்தரமாக இந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதனால தான் அவர் சொல்ற, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை, அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சொல்ற, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு நாளும் புறம்பே தள்ள மாட்டேன், நிரந்தரமான ஒரு விடுதலையை கொடுப்பேன், பாவத்திலிருந்து விடுதலை. அதனால தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் காலங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த அற்புதம் முதல்ல அவனுக்கு எது தடையாக இருக்கிறோ அதை முதல்ல நீக்கிறாரு. திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுது சொல்லி அவனுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. 38 வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷன் ஆண்டு பார்த்து அவனை தேடி போய் ஆண்டு சுகத்தை கொடுக்கிறாரு. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எழுந்து போ அப்படின்னு சொல்றாரு. இனி அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. பாவத்திலிருந்து விடுதலை ஆண்டு கொடுக்கிறார் இயேசு. இன்றைக்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறபடியினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கிறாருங்க. ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பில் நீங்கள் இருந்தாலும் கூட, பாவத்தின் வல்லமையில் அகப்பட்டிருந்தாலும் கூட, இயேசுவை தேடி ஓடி வரும் பொழுது இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தினால அவர்கள் தவித்து கொண்டிருக்கலாம், சிறையிருப்பில் இருக்கலாம், விடுதலை பெற முடியும் தவித்து கொண்டிருக்கலாம். உயிர்த்தெழுந்த இரட்சகரிடத்தில் வரும் பொழுது அவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா, என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய பிள்ளையுடைய பாவத்திற்கு மரித்தீரையா, இரத்த சிந்தினரே, நீ உயிரோடு கூட எழுந்தபடினால என் பிள்ளையும் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கணும் ஆண்டவரே, அவன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்கு இறங்கணும் ஆண்டவர் சொல்லி அவளை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். யோவான் 8 விபச்சாரத்தில் கையுமையுமை பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ ஆண்டவருக்கு கொண்டு வந்தாங்க. இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவளுக்கு தரப்பட வேண்டிய தண்டனை அவளை கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் நினைச்சதை எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வச்சாங்க. இவர் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காரா, அதுக்கு எதிராக செயல்படுறாரா? ஒன்றுமே பேசலை. குனிந்து தலையில் எழுதினார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். எல்லாருமே பாவம் செய்தவங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து இரட்சகரை வந்திருக்கிறது ஒருத்தன் கூட அறியலை. பார்த்துக்கிடுங்க, கல்லை போட்டு போயிட்டான். இது விபச்சாரத்தை பிடிக்கப்பட்ட ஸ்திரீ மாத்திரம் அம்போன்னு நிற்கிறான். அவளை பார்த்து சொல்றாரு, நீ நினைச்சியாத, பாவம் செய்யாத. இனி அவள் பாவம் செய்வாள வாழ்க்கையில்? இயேசுடு வந்துட்டா ஒரு விடுதலைங்க, விடுதலை. எத்தனை பேர் வேதத்தில் பார்க்கிற ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் பெற்று சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டார்? இயேசு உயிரோடு கூட எழுந்தவருடைய மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? நிரந்தரமாய் பாவத்தின் விடுதலையாக்கப்பட வேண்டும் சொல்லி 18ஆம் நூற்றாண்டின் இங்கிலாந்தின் அப்போஸ்தலனாக இருந்த ஜான் வெஸ்லி
அது தேசத்தையே ஒரு பெரிய அவர் மூலமாக ஒரு அசைவை தேவன் கொடுத்தார். பெரிய எழுப்புதல் வந்துச்சு. ஒரு நாள் அவர் ஒரு வீதி வழியாக ஒரு வீதியில் இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஏராளமான மக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த ஒரு முக்கு சந்து, அதில் ஒரு வாலிப ஒரு மகனை போலீஸ்காரர்கள் கையில் விலங்கிட்டு இழுத்து சென்று கொண்டிருந்தனர். எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ ஜான் வெஸ்லி சொன்னார், இந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திராவிட்டால் இந்த வாலிப மகனுடைய கையில் மாட்டப்பட்ட இந்த விலங்கானது இந்த ஜான் வெஸ்லியுடைய கரத்தில் மாட்டப்பட்டு இழுத்து சென்று கொண்டிருப்பான். இன்றைக்கு நான் இந்த இடத்தில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற சொன்னால் இது இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர் அல்ல, உயிரோடு கூட எழுந்தபடினால தான் இது ஜான் வெஸ்லி பாவத்தின் விடுதலை பெற்றவனாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறான் என்பதாக அவர் சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பாவத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் உயிரோடு கூட எழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த இரட்சகரைத்தான் இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும் என்பதற்காக, வேத வாக்கியங்களெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார்னா உயிரோடு கொள்ளார். அதனால தான் எம்மாவூர் சீஷர்கள் அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது கூடவே நடந்து போய் மோசே முதலான எல்லா தரிசி சொன்ன எல்லா வேத வாக்கியத்தையும் அவர்களுக்கு காண்பிக்கிறதாக, அவரோடு கூட பேசுகிறதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் கருத்தோடு கூட வாசித்து தியானம் செய்து ஆண்டவரை அறிந்து கொண்டு அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்த உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் ஒப்புக் கொடுப்போம். பாவத்திலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருக்கும் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 180, கிறிஸ்தவ கீர்த்தனை 388 பாடுவோம். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். கீதம் 180, கிறிஸ்தவ கீர்த்தனை 388 பாடுவோம். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாததூதரை கண்டாக மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உயிரோடு கூட எழுந்தபடியினால் நீர் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்கிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்படுகிறோம். வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி என் பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறேன். அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கிருபையையும் சத்தியத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு தருகிறேன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிற உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய
ஆண்டவர் பண்டிகை கொண்டாடுகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் யார், நீர் யார் என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சமாதானமற்று ஆண்டவரே, யாருமே எனக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே எந்த ஒரு உதவியும் அன்றி அனாதைகளைப் போல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா. உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவீராக சுவாமி. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குகின்ற ஆதரவற்ற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிற ஐயா. நிம்மதி இழந்து தவிக்கின்ற பிள்ளைகள் உண்டு சுவாமி. என் குடும்பத்தில் என்னுடைய பெற்றோர்கள் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக வரவேண்டிய எந்த விதமான நன்மைகளை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி சமாதானம் இழந்து தவிக்கின்ற பிள்ளைகள் உண்டப்பா. நீ தயவாய் இறங்குவீராக சுவாமி. ஆதரவற்று ஆண்டவரே, ஒரு அபலையை போல் இருக்கிற வனாந்தரமான தனித்து விடப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறதை போல இருக்கின்ற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. உம்முடைய சமாதான வாழ்க்கையில் பெருகட்டும். உயிர்த்தெழுந்த ரட்சகர் யார் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ தருகிற அந்த மேன்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. நித்தியமான வாழ்வை தருவேன்னு சொன்னீரப்பா. அது நித்தியமான வாழ்வை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவரே, பாவத்தின் வல்லமையினால் அகப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த குடும்பத்தில் பிரவேசிப்பீராக. என்னென்ன பாவத்தினால சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ சுவாமி, அதன் மூலமாக அநேக குடும்பங்களில் பிரிவினைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவீராக சுவாமி. இது பாவத்தின் வல்லமையின் மூலமாக பிசாசு அநேக குடும்பங்களை கெடுத்து கொண்டிருக்கிறான்ப்பா. இந்த நிலைமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். என்னென்ன பாவத்தை அடிமைப்பட்டிருக்க அந்த பாவத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே தெரிவிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் நிம்மதி இழந்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு அறிந்திருக்கிறேங்கப்பா. என்னுடைய மகள் பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாள். என்னுடைய மகன் பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறான். கலங்குகின்ற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தயவா இரக்கம் செய்வீராக. இந்த பிள்ளைகளை அதிலிருந்து விடுதலையாக்கி சுவாமி, அவருடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகத்தை போல கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கு கர்த்தர் அற்புதம் செய்வீராக. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேர்வு எழுதுகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரத்திருந்து ஒரு ஞானத்தில் எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும்படி அங்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, படித்து முடித்து விட்டு வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல உயர்ந்த வேலைகளை கொடுத்து மது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக அநேக பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்கள். பிரயாசப்பட்டு ஆண்டவரே, அவர்கள் சோர்ந்து போயிருக்கிற நிலைமை அப்பா. இந்த உயிர்த்தெழுந்த ரட்சகருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்வுகள் மாறுவதாக சுவாமி. அவரை சந்தோஷப்படுத்தும். நினைப்பதை காட்டிலும் பெரிய ஒரு நல்ல ஒரு பணியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும் ஆண்டவரே, தடைகள் மாறட்டும். திருமணத்திற்கு காத்திருக்கிற அருமையான வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண வயது அதிகமாய் கொண்டிருக்கிறபடி வேதனையோடு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அற்புதமான கரம் இது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்குவதாக சுவாமி. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர நாட்களிலே ஒரு அற்புதத்தை செய்து குடும்பங்களில் மங்களகரமான நடைபெற உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். பல வருஷங்களை காத்திருந்து சோர்ந்து போன நிலைமையப்பா. ஆண்டவர் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்னாளுக்கு இறங்கின ஆண்டவர் அப்பா, ரெபேக்காளுக்கு இறங்கின ஆண்டவர் அப்பா, எலிசபெத்துக்கு இறங்கின ஆண்டவர், உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்குவீராக. ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல தகப்பனே, பெருகால நிலைமைக்கு அருமையான பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கற்பதிர்கனி பூர்ணப்படி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வயதான காலத்தில் ஆறுதலற்று போய் ஆண்டவர் பலவீனப்பட்டு போய் சோர்ந்து போனவருக்கு அருமையான பெற்றோர் உண்டு தகப்பனே. ஆண்டவர்களை தொடுவீராக, பலப்படுத்துவீராக சுவாமி. அவருடைய எல்லா கவலைகளையும் கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே இந்த அருமையான பெற்றோர்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்க ஆயுசையும் கொடுத்து வழிநடத்துவீராக. படுக்கையில் பலவீனப்பட்டு போயிருக்கிற அருமையான தாய் தகப்பன்மாருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே அவருடைய படுக்கை அருகிலே சென்று ஆண்டவரே உடைய கரத்தினால் தொட்டு பலப்படுத்துவீராக சுவாமி. உடைய சமாதானத்தால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதிங்க. இன்னுமாக ஆண்டவரே தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே கடந்து போகிற பிள்ளைகளுக்கு ஐயா, அவர் செய்கிற தொழில் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷத்துக்கதான ஆண்டவர் திரும்ப உனக்கு பலன் கொடுப்பேறு சொல்லிடு சுவாமி. அவர் எவைகளெல்லாம் அவர்கள் இழந்து போனார்களோ, நஷ்டப்பட்டு போனார்களோ, அதையெல்லாம் இந்த வருகிற புதிய ஆண்டவரே இந்த அவர்கள் கணக்கு ஆண்டிலே சுவாமி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய எல்லைகளை விசாரமாக்குவீராக. என்னென்ன தொழில்கள் பார்க்கிறார்களோ, என்னென்ன வேலைகள் பார்க்கிறார்களோ, ஒவ்வொன்றுபடி கிருபை இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொன்றும் ஒரு கிருபை இருக்கட்டும். அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், அது அரசு பணியாக இருந்தாலும் தனியார் துறையில் செய்கிற பணியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி கர்த்தர் உமது பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளையுடைய குடும்பத்தை சுற்றிலும் நீர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. மற்றவர்கள் மூலம் வருகிற எல்லாவித பொல்லாத ஆண்டவர் கிரியைகளுக்கும் அந்த காலத்தின் கிரியைகள் வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் உமது பிள்ளைகள் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. அநேக குடும்பங்கள் சுவாமி ஆண்டவரே பிசாசின் வல்லமைகள் நிறைந்திருக்கிற பகுதியிலே ஆண்டவரை குடி இருந்து வருகிறார் சுவாமி. அதன் மூலமாக ஏதாவது பாதிப்பு வரும்போது சொல்லி கவலைப்பட்டு கலங்குகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அதிலிருந்து உமது பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. எந்த ஒரு பிசாசின் வல்லமைகளும் உடைய பிள்ளைகளை தொடக்கூடாது இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் ஐயா. உயிர்த்தெழுந்த இரட்சகருடைய பிரசன்னம் அந்த இடத்துல எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நடத்துவதற்கு ஆண்டு ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சென்னையை சார்ந்த பேராசிரியருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ப்ரொஃபஸர் ராஜரத்ன ஐயா அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தன்னுடைய பிறந்த நாளை காணும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. அவருடைய குடும்பத்திற்காக கற்பத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லா நன்மையினால் நிரப்புங்க சுவாமி. நல்ல சுகத்தை பலத்தையும் நீடித்த சுகவாழ்வும் கொடுப்பீராக. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு நாங்கள் சமாதானத்தை காண்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவீராக. அதே போல் ஆண்டவரே, சென்னையை சார்ந்த திரு பாஸ்கர் ஜேம்ஸ் அவர்களுக்காக, திருமதி ரோஸ்லின் ஜேம்ஸ் அவர்களுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் அதிகமாய் நேசிக்கின்ற நன்மையான குடும்பத்தினரப்பா, அதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வர எழுதப்பட்ட வார்த்தையின்படி அந்த நன்மையான ஈவுகளினால் இந்த குடும்பத்தை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீ கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அருமையான ஆண் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு சகோதரி இமானுவேல் ஜேம்ஸ் அவர்களுக்கு அப்படி குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. அதே போல் அன்பு சகோதரர் கிறிஸ்டோபர் ஜேம்ஸ் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். குடும்பத்தையும் கற்பத்தின் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் தகப்பனே, அருமையாய் கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு சகோதரி ரூபா ஜேம்ஸ் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. சகோதரி ரீட்டா ஜேம்ஸ் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. உன் பிள்ளைகள் பந்தியுச்சத்தில் ஒலிமர கன்றுகளைப் போல் இருப்பார்னு சொன்னீரே சுவாமி. அந்த வாக்கியத்தின் இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பிள்ளைகளாக திகழ உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு சுகத்தை தார், பலத்தை தார், நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழியெடுத்தும்படி ஜெபிக்கிறோம். குடும்பத்தை வேறு எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புவதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியேச்சர் வல்லமையின்படி கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டளையிடுவீராக. கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். Arasolu
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்தினை விடத்திலும் தோத்திரம் செலுத்துகிறது. தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷத்தை கடமையுமா இருக்கிறது. முதுகுமாரனும் ஆண்டோருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாக நிர்வாணங்களையும் பூமியை அவையில் சிருஷ்டித்தீர். மனு குலத்து சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்த போது புது சிறு முதல்வர்களாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரின் மனித உருக்கமாக அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் அவரை சிலுவையில் மரித்து மீட்டுக் கொள்ளவும் வர தந்தலினரே. அவர் சிலுவையில் ஒரே தம்மை ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்ததுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கை கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு செய்கின்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் யார் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாம் உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலை நினைவு கூர்ந்து முது அடியார்களாகி நாங்களுடைய கட்டளையின்படியே அவர் வருகை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் முது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டுமென்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்களுக்குள் எல்லாவற்றும் வளர கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கர்மமையும் என்னென்னைக்கு உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு செல்வோமாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியில் சேருவதற்கு நம்மில் எவ்வளவு பேரும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக கர்த்தரே நம்மை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர முடியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். நம்முடைய மேஜையின் கீழ்விலும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தர்மையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவம் உள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி இப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாய் சாக்கிரமந்த விசுவாசத்தினை பெற்றுக்கொண்டவராய் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தவுமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்குகிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காகவும் சோதரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடும். நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Yeah.
எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாயும் நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்னும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம். எல்லாருக்கும் உன்னதர் கத்தாதி கத்தரே. கீதம் 40 பாமாலை 261 பாடுவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த இரட்சகரை ஆராதிக்கவும் உம்முடைய திருப்பந்தியிலே பங்கு பெறவும் ஆண்டவர் பாராட்டிய கிருபைகளுக்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, உயிர்த்தெழுந்த இரட்சகர் தாமே எங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசித்து ஜீவகாலமெல்லாம் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அருள் பிரசனம் ஒவ்வொரு நாள் எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளினாலும் ஒவ்வொரு நாள் நிரப்பேறலும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை என்னென்ன தேவைகளோ எதிர்பார்ப்புகளோ பிள்ளைகள் பங்கு பெற்றார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமை பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக, அவரும் தாவீயோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.